இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பிலிப்பியர் 2:12-13 வசனங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நாம் ஏன் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தைகளிலே தேவன் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், தேவன் அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மிலே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அதனால நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள். God is at work in you, so you work out that salvation. தேவன் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் பொழுது அதற்கு நாம் உடன்பட்டு பிரயாசப்படுவதுதான் சரியான வழி. இதே நிருபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். தமிழ்ல நல்ல நல்ல அழகான ஒரு மொழிபெயர்ப்பாய்த்தான் இது இருக்கிறது. ஆங்கிலத்துல வேணா வேற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது ஆங்கிலத்துல. யுவர் பார்ட்டிசிபேஷன் இன் த பிரீச்சிங் ஆஃப் த காஸ்பல் அப்படின்ற மாதிரி வருது. ஆனா தமிழ் அழகா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் உடன்பட்டவர்களானபடியால், நீங்களும் தேவனோடு சேர்ந்து கொண்டபடியால், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் இந்த நிருபத்தை ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார்னு சொல்றாங்க. சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட அவருடைய பாரமெல்லாம் சபையை குறித்தும் சபையாரை குறித்தும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை குறித்தும் தான் இருந்தது. இந்த பிலிப்பியருக்கு நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் போறாங்க. அங்கே அவங்களுக்கு பாடுகள் வருகிறது. அங்கே லீதியாள் என்கிற ஒரு ஸ்ரீ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவள் மூலமாய்த்தான் அங்கே அந்த இடத்துல சுவிசேஷம் பரவி சபை உண்டாகிறது. அந்த சபைக்குத்தான் இவர் எழுதுகிறார். 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அவருடைய தீம், இந்த நிருபத்தில் அவருடைய தீம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்கள்,
ஆவியிலே ஐக்கியம். ஒரு சபைன்னா அப்படித்தான் இருக்கணும். ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது சபை கிடையாது. சபை என்பது ஒரு சரீரம் போல. இதை நாம் வேதத்திலே தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். ஒரு சரீரம் எப்படி இயங்குகிறது? எல்லா அவயவங்களும் ஒன்று சேர்ந்து இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் வேலையை சரியா செய்யும் போதுதான் அது சரீரமாக இயங்குகிறது. ஏதாவது ஒரு அவயவம் சரிவர வேலை செய்யவில்லை என்றால் சரீரம் முழுவதுமே பாதிக்கப்படும். அப்படித்தான் சபையும் கூட. அல்லது ஒரு அவயவம் தன்னை முன்னிலைப்படுத்த நினைக்குமானால் சரீரம் சரியாகவே இயங்காது. எல்லாரும் அவரவர்களுடைய நிலைமையிலே இருந்து அவரவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்து கொண்டு இருப்பார்களானால் அது ஒரு சரியான நிலைமையில் இருக்கிற சரீரமாய் இருக்கும். அதைத்தான் பவுல் இங்கே வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்துல 2ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த நிருபத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நாம் இதை தியானிக்கும் போது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆண்டவர் எப்படி அவ்வளவு மகிமை, அவ்வளவு வல்லமை நிறைந்தவர், தேவனோடு பிதாவோடு சமமாய் இருந்தவர், எல்லாவற்றையும் விட்டு தம்மைத்தாமே வெறுமையாக்கி 7ஆம் வசனம் அடிமையின் ரோம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனிதர்களை ரட்சிப்பதற்காக அவரும் ஒரு மனிதராகவே வந்தார். அது மட்டுமல்ல, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இதான் ஒரு பெரிய ரகசியமாகவே இருக்கிறது. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னையே அவர் தாழ்த்தினார். மனித குலமே இந்த பெருமை என்கிற விஷத்தினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சாத்தான் பாய்ச்சின விஷம், நான் மேலே ஏறுவேன், மேலே போவேன், தேவனுக்கு சமமாவேன் என்று சாத்தான் தன்னுடைய இதயத்திலே சொல்லி தாழ தள்ளப்பட்டு போனான். அந்த ஆவி, அந்த பெருமையின் ஆவிதான் இன்றைக்கு ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாய் இந்த உலகத்திலே பிரவேசித்து எல்லா மனிதர்களையும் பாதித்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நாம் சபையிலே இருந்தாலும், வேதத்தை தியானித்தாலும், இந்த பெருமை, தனக்கானதை தேடுகிற ஆவியிலிருந்து விடுபடுவது என்பது சுலபமான விஷயமாகவே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இந்த ஆவி நமக்கு இருக்கா? நம்முடைய குடும்பத்துல மற்றவங்களை நம்மை விட மேன்மையானவர்களாய் பார்க்கிறோமா? நம்மை விட அவர்களை ஆவிக்குரியவர்களாய் பார்க்க சொல்லப்படல. மேன்மையானவர்கள், முக்கியமானவர்கள், more important than yourself. அவனவன் தனக்கானவர்களை அல்ல பிறனுக்கானவர்களை நோக்குவானாக. உலகமே அவனவனும் தனக்கானதை தேடுகிறது தான் போய்கொண்டிருக்கிறது. மற்றவங்களை பத்தி இந்த உலகத்து மனிதர்கள் கவலைப்படுறதே இல்லை. அதனாலதான் எல்லா விதமான குழப்பமும் பிரச்சனைகளும் மலிந்து கிடக்கிறது இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்குத்தான் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் விட்டு தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம்
கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவரைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எந்த மனிதனையும் நாம் பார்த்து பின்பற்ற முடியாது. விசுவாசை துவக்குவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவீர்கள். அடுத்த வசனம் பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசு ஒரு மனிதனா இந்த பூமிக்கு வந்து அப்படி தன்னை தாழ்த்தினதினால் தேவன் பிதாவாகி தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பாரிசிலே ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை நாம் தியானித்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நாம் நினைக்கலாம், நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். சில பேர் நாம் சொல்றோம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஓகே. ஆனா இங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் சொல்லியிருக்குதே. ரட்சிப்பு என்பது அது ஒரு வாசலும் வழியுமாய் இருக்கிறது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு கேட்கும் பொழுது நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை, பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டதினால் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லலாம். அது ஒரு வாசல். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கிறது. மத்திய 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல, மத்திய 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். வாசல், ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்ல வேற ஒரு இடத்துக்கோ ஒரு வாசல் வச்சிருக்கிறாங்க. அது வழியா நீங்க உட்பிரவேசிங்க. இடுக்கமான வாசல், அது கேட்டுக்கு போகிற வாசல், விரிவும் வழி விசாலமா இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். சுலபமான வழியை தெரிந்து சுலபமான வாசல் வழியாய் பிரவேசித்து விசாலமான வழியிலே போகிறவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம் கண் முன்னாடி கிறிஸ்தவத்தை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் ஜனங்களை வஞ்சித்து பிரசங்கிமார்கள் தங்களுக்கானதை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கிறிஸ்தவமே அல்ல. ஆதி அப்போஸ்தலர்களும் பரிசுத்தவான்களும் அப்படியெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. பவுல் இங்கே சிறைச்சாலையிலிருந்து அந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அடுத்து பாருங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வாசல் இடுக்கமாயிருக்குது, வழியும் நெருக்கமாயிருக்கிறது. அப்போ ஒரு வாசல் வழியாய் நான் பிரவேசித்து அந்த வழியாய் நான் நெருக்கமான வழியாய் நான் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுவது, நீங்களும் நானும் பிரயாசப்படுவது. இல்லாட்டி ஏன் நமக்கு தேவன் இவ்வளவு கால அவகாசத்தை கொடுத்து சபையிலே வைத்து நம்மோடு இடைப்படுகிறார்? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும், பூரணப்பட வேண்டும், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றுதானே. அநேகர் நாம் இதை உணர்வதில்லை, அப்படியே தேங்கி போயிடுறோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, சபையில் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் சபையில் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு சபையிலே திருமணம் நடக்கிறது, அவங்களும் குடும்பமா இருக்கிறாங்க, சந்தோஷமா நாம் சபையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை அவருடைய அடிச்சுவடுகளே நாம் பின்பற்ற விருப்பமாயிருக்கிறோமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தது போல கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அந்த சிந்தை தான், தாழ்மையான சிந்தை நமக்கு இல்லாட்டி நாம் இயேசுவை எப்படி பின்பற்றுவது? அவர் சென்ற பாதை தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம்
அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார். ஒரு பயம், ஒரு நடுக்கம், தேவனே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கிரியை நீ நடப்பிக்கிறீர், ஒரு நித்தியமான கிரியை நடப்பிக்கிறீர், என்னையும் உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கொப்பாய் மாற்றுவதற்கு நீர் கிரியை செய்கிறீர், என்னிலும் நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னை ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படட்டும் என்று நம்மை ஒப்பு கொடுத்து வாஞ்சியாய் அவரை பின்தொடர்கிறோமா என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் பவுல் கீழே பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசமாகிய 17ஆம் வசனம், பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரும் நாம் தேவன் நம்மளே ஒரு கிரியை நடப்பிக்கும் பொழுது அதற்கு உடன்பட்டு அவரோடு சேர்ந்து கொண்டு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். அதாவது இது ஒரு பாரடாக்ஸ் மாதிரி, கிறிஸ்டியன் பாரடாக்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது போல நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம் வேதத்துல. 2 இடத்துல இருக்கு அந்த வார்த்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். அதே சமயத்தில் நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷ விசுவாசிகள் என்றும் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 30ஆம் வசனம், 31ஆம் வசனம், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக. மனம் திரும்புதலை தேவன் தானே கொடுக்கிறார் இந்த வார்த்தையின்படி. ஆனால் யோவான் ஸ்நானகனும் ஆண்டவர் இயேசுவும் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார்கள். இது எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? தேவன் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையை செய்யும் பொழுது தேவன் சொல்வதற்கு நாம் உடன்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 11:18 வசனத்துல, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மையப்படுத்தினார்கள். தேவன் அருளுகிறார் மனம் திரும்புதலை. ஆனால் அதே தேவன் வந்து மனம் திரும்புங்கள், பரலோராஜ்ய சமீபமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். வேதத்தை நாம் அப்படித்தான் சரியா நிதானித்து ஆராய்ந்து பார்த்து தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒன்றை செய்து நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு கல்லான இதயத்தை உங்களிடத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை கொடுப்பேன் என்று ஒரு இடத்தை சொல்றார் எசேக்கியேல்ல 11ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரத்துல. ஆனால் 18ஆம் அதிகாரத்துல போன புதன்கிழமை நாம் கேட்ட முடியாது அந்த வார்த்தையை. எசேக்கியேல் 18, அதே தேவன் தான் இப்படியும் சொல்லுகிறார், உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். 31ஆம் வசனம் 18:31. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அப்போ தேவன் நமக்கு கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை கொடுக்கிறார். அதே சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? புது இருதயம் தானே வருது, நவமான இருதயம்.
36ஆம் அதிகாரத்துல, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை அப்படிதான் வருது. புதிய இருதயம் சொல்லிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 36:26ல உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு புதிய இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்றார். ஆனால் இங்கே 18ஆம் அதிகாரத்துல நீங்கள் புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இப்ப தேவனும் மனிதனும் சேர்ந்ததுதான் ரட்சிப்பு. தேவன் ஒரு கிரியை நம்முடைய வாழ்க்கையை நடப்பிக்கும் பொழுது அதற்கு நாம் உடன்பட்டு அவரோடு சேர்ந்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளை. இதை நாம் மறக்கவே கூடாது. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கிக்கிறார். ஆண்டவர் மனம் திரும்பி சுவிசேஷ விசுவாசிகள் என்று பிரசங்கிக்கிறார். ரெண்டுமே ஒண்ணுதான். மனம் திரும்புகிற ஒரு மனிதன் தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிப்பான். அப்புறம் அவர் அந்த விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிப்பார். விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. எல்லாம் நாம் வேதத்திலே வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ பிரயாசப்பட வேண்டும். அல்டிமேட்டா இந்த பகுதியில நான் பார்த்தது என்னன்னு சொன்னா, தேவன் நம்மை நம்முடைய சுயநலம் பெருமையிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அதுதான் நமக்கு இருக்கிற ஆழமான பிரச்சனை. இயற்கையாகவே நாம் எல்லாரும் பெருமையும் அகந்தையும் முரட்டாட்டம் நிறைந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு விளங்கும். மோசே திரும்ப திரும்ப சொல்லுவார், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், எகிப்திலிருந்து நீங்கள் வந்த நாள் முதல் தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் முரட்டாட்டம் செய்கிறவர்கள் என்று நான் அறிவேன் என்று மோசே அந்த ஜனங்களை பார்த்து உபாகமத்துல சொல்றார். நான் பார்க்கும் பொழுது நம் இருதயம் அப்படியே நொறுங்கணும். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பெருமையானவராய் இருக்கிறோம். உம்முடைய சுவிசேஷத்திற்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கூடாதவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய மாம்சம் கீழ்ப்படிய கூடாததான் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. இப்ப நமக்கு என்ன தேவை? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆவியானவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டுதான் அந்த வாழ்க்கையிலே நாம் கடந்து போக முடியும். கடைசியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. அடிக்கடி நாம் தியானிச்ச வார்த்தை தான். உபாகமம் 8ஆம் அதிகாரம். இந்த உபாகமம் புஸ்தகம் உங்களுக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மோசே அந்த ஜனங்களை முதல்ல நடத்தி கொண்டு வருகிறார். காதேஸ் பர்னியா வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். அங்கிருந்து அவர்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க போறாங்க. போய் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்றாங்க. அங்க போக முடியாது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரியவர்கள், அரக்கர்கள், அவர்களை நம்மால மேற்கொள்ள முடியாது என்று சொல்றாங்க. அதனால தேவன் அவர்கள் மேல் கோபமாகி 10 முறை நீங்கள் எனக்கு விரோதமாய் நடந்து கொண்டீர்கள் என்று அவர்களை திரும்பவும் வனாந்திரத்திலே அலைய விடுகிறார். திரும்பி 38 வருஷம் அலைகிறாங்க. அலைந்து சுத்தி மோவாபின் சமமான இடத்துக்கு வர்றாங்க. அது எங்க இருக்குன்னு சொன்னா, யோர்தான் நதிக்கு இந்த புறத்துல இருக்கு. மோசே தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டதுனால அவன் கானான் தேசத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி தேவன் சொல்லிவிட்டார்.
அப்ப அந்த மோவாபின் சமமான அந்த சமமான இடத்துல இருந்துதான் அந்த உபாகம புத்தகத்தை மோசே எழுதுகிறான். நடந்ததெல்லாம் அவன் ரீகவுண்ட் பண்ணி அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறான். சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர்களை சோதித்து உன் இருதயத்தினுள் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்திரத்திலே நடத்தி வந்து எல்லா வழியும் நினைப்பாயாக. முதல்ல 2 வருஷம், அப்புறம் 38 வருஷம், 40 வருஷம். உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் உன் இதயத்தில் இருக்கிறதை நீ அறியும்படிக்கும் உன்னை நடத்தி வந்து எல்லா வழியும் நினைப்பாயாக. தேவன் ஜனங்களை சிறுமைப்படுத்த வேண்டியதாக இருந்தது, தாழ்மைப்படுத்த வேண்டியதாக இருந்தது. ஆங்கிலத்தில் அப்படிதான் வருது, that he might humble you. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஒரு சுகமான வாழ்க்கைக்கு அவர்களை தேவன் நடத்தவில்லை. பசியினால் வருத்துகிறார். அந்த வனாந்திரத்திலே கொள்ளிவாய் பிசாசு, சர்ப்பங்கள், வறட்சி, பயங்கரமான வனாந்திர வழி, அதன் வழியாய்த்தான் அவர்களை நடத்துகிறார். ஏனென்றால் அவர்களை சிறுமைப்படுத்தி, தாழ்மைப்படுத்தி, பசியினால் வருத்தி அவர்களை பின்னாட்களில் ஆசீர்வதிப்பதற்காகத்தான். அந்த வார்த்தையும் பாருங்க, 15ஆம் வசனம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. பாத்தீங்களா, தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிறார் என்றால் நமக்கு பின்னாடி நன்மை செய்ய போகிறார் என்றுதான் அர்த்தம். நம்மை சிக்ஷிக்கிறார் என்றால் நம்மை அவர் நேசிக்கிறார் என்றுதான் அர்த்தம். உன்னை சோரித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமலும். தேவன் நம்மை நடத்தி வருகிற வழிகளை நாம் மறவாமல், அவர் நம்மை சிறுமைப்படுத்தும் போது, சிக்ஷிக்கும் பொழுது நம்மை தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேகர் நாம் இதை உணர்வதில்லை. சபையிலே நான் இருக்கிறேன், அதுவும் ஒரு நல்ல சபையில் இருக்கிறேன் என்று நாம் திருப்தியாய் போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு வாசல், ஒரு வழி இருக்கிறது. அந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசித்து அந்த வழியாய் கடந்து போய்தான் நம்முடைய முடிவை நாம் அடைய வேண்டும். டெஸ்டினேஷன், our destination. We have to reach our destination through that narrow way. இதெல்லாம் நாம் அறிந்து கொண்டு தேவனோடு உடன் சேர்ந்து கொண்டு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் பிரயாசப்படுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்ய விரும்புகிறதை பூர்ணமாய் செய்வாராக. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கேட்ட உற்சாகமுள்ள வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன். தேவன் நல்லவர். நம்மளை சிறுமைப்படுத்துறாருன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம கேட்டோம், நம்ம சுவாபமாவே
பெருமைக்காரர்கள், சுயநலக்காரர்கள். இதிலேருந்து நம்மளை விடுவித்து நம்மளை ஆசிர்வதிக்கும்படிக்கு தான் அவர் நம்மளை சிறுமைப்படுத்துறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பிலிப்பியர் 2:12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குவராய் இருக்கிறார். இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். ஏன்னா அடுத்த வசனத்துல என்ன இருக்குன்னா, ஃபார் இட் இஸ் காட் ஹூ இஸ் அட் ஒர்க். தேவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து போன பாதையை இங்க காட்டுறார். பிலிப்பியர் 2:5 have this attitude in yourself which was also in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் போது எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி வருசலா எழுதியிருக்கு. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தார், கீழே இறங்கி வந்தார், மனுஷ சாயலானார், மனுஷனா இருந்து அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்த பிறகு அவர் ஒரு குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டார். தன்னை சதா தாழ்த்தி கொண்டே இருந்தார். நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறணும், இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இருக்கணும்னு சொன்னா, நம்ம இந்த பாதையில போனாதான் நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய சுவாபத்தை அடைய முடியும். இயேசு கிறிஸ்து இது ஒண்ணுதான் செஞ்சார். தன்னை எல்லா சூழ்நிலையிலும் தன்னை தாழ்த்தினார். அதுதான் எனக்கு உற்சாகமா இருக்கு. இதை சொல்லிட்டு தான் எப்பா இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க, பயந்து செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையில சதா நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்மை தாழ்த்துறது தான். அதனாலதான் இந்த இந்த வேலையை யார் செய்யறான்னு போட்டிருக்குன்னா, தேவன் செய்கிறார். நம்மளை எப்படியாயிலும் நொறுக்கி உருவாக்கணும்னு தான் அவருடைய ஆசை. இப்ப நம்ம உபாகமத்துல கேட்டோமே, தேவனுடைய மனது அதுல எழுதியிருக்கு. நான் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு நான் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துடணும். சதா நம்மை தாழ்த்துகிறவளாய் இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதாலதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், அது என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கிட்ட மாத்திரம்தான் நம்ம கத்துக்க முடியும். அவரை பார்த்தாதான் நம்ம கத்துக்க முடியும். நான் உணர்வடைஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து போன பாதை இது. அதுதான் இங்க பவுல் அவர் இயேசு கிறிஸ்து போன பாதையை எழுதிட்டு, எப்பா இதே போல நீங்களும் நடங்க, இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இயேசு கிறிஸ்து குறித்து அவர் போன பாதையை பேதுரும் எழுதுறார். எனக்கு பவுலோடைய ஆவியும் பேதுருவோடைய ஆவியும் ஒன்னா இருந்துச்சு இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும் போது. எனக்கு அதை நான் படிக்கும் போது, நம்ம அநேக முறை படிச்சிருக்கிறோம், ஆனா எனக்கு புதுசா இருக்குது. 1 பேதுரு
1 பேதுரு 2, 21, 22, 23. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்து தன்னை சதா தாழ்த்தினாருங்க. பேதுரு வந்து பவுலை போல படிச்சவர் இல்ல. அதனால அவருக்கு புரிஞ்ச மாதிரி அவர் எழுதுகிறார். எனக்கு அவர் எளிமையா அவர் பேசுறார். எப்பா அவர் என்ன செஞ்சார்? வையப்படும் போது பதில் வையாமலும். நம்ம வீட்டுல நம்ம எப்படி இருக்கிறோம்? புருஷன் மனைவி உறவுல, பிள்ளைகள் கூட இருக்கும்போது, சபையில இருக்கும்போது, வேலை ஸ்தலத்துல இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? வையப்படும் போது பதில் வையாமலும் தன்னை தாழ்த்தினார். அவர் மறுபடியும் வார்த்தை சொல்லல, திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இல்ல, பாம்பு போல சீரல. பாடுபடும் போதும் பயமுறுத்தாமலும், நான் உன்னை பார்த்துக்கிறேன். யாராவது நமக்கு ஒருத்தவங்க பிரச்சனையை கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு நான் எப்படி பதில் செய்யணும், எப்படி நான் இவங்களை மடக்கணும், அப்படிதான் நம்மளுடைய யோசனை போகுது. இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. பாடுபடும் போது அவர் பயமுறுத்தல, எல்லாவற்றையும் நீதியாய் நியாயம் தீர்க்கிற இடத்தில் தன்னை ஒப்புவித்தார். இதுதான் பேதுரு என்ன சொல்றாருன்னா, அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய போன பாதை, இயேசு கிறிஸ்து போன பாதை. இங்க இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா, so that you would follow his steps. அவர் நடந்து போன பாதை. இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் புருஷன் மனைவி, நேற்று கூட நாங்க கேட்டோம், புருஷன் மனைவி எப்படி இருக்கணும், இந்த பிரின்சிபல்ல தான், இந்த அடிச்சுவடுகள்ல தான் நம்ம வீட்டுல ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நான் தான் ரைட்டு, நீ தான் ரைட்டுன்னு. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு லூக்கா இயேசு கிறிஸ்துவை அவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதுகிறார். அவர் பல பேர்கிட்ட எப்படி இயேசு கிறிஸ்து இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி எழுதியிருக்கிறார்னு பாருங்க. அது எனக்கு ரொம்ப வெளிச்சமா தான் இருந்துச்சு. எல்லாம் கேட்ட வார்த்தை தான், ஆனா எனக்கு அது புதுசா இருக்குது. இயேசு கிறிஸ்து போன பாதை அவரை லூக்கா எழுதுகிறார். இங்க லூக்கா 2 51, 52. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த இங்கிலீஷ்ல எழுதின மாதிரி தமிழ்ல எழுதல. He went down with them and came to Nazareth. நான் ஆவியானவர் இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னு நான் இப்படிதான் புரிஞ்சிருக்கிறேன். அங்க அவர் தன்னை தாழ்த்தினார். He went down. நீங்க பாத்தீங்கன்னா எருசலேம் அது ஒரு உயரமான ஒரு மலையில இருக்கிற ஒரு ஊர் தான். நாசரேத்து அதுக்கு கீழே இருக்கிற ஊர். எல்லாரும் சொல்லும் போது he went down தான் சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்து இருக்கிறவங்க.
ஆவியானவர் ஏன் இந்த வார்த்தையை நான் போட்டிருக்கிறான்னு நான் நினைச்சேன்னா, அவர் சதா தன்னை தாழ்த்தினார். அந்த ஆவியை தான் இங்க எழுதுறார். அவர் தன்னை தாழ்த்தி அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவர் அப்படி நடந்த நிமித்தம் அவர் ஞானத்திலும் வளர்ந்தார். தேவ கிருபை அவர்கிட்ட இருந்துச்சு. மனுஷர்கிட்டையும் அவருடைய வாழ்க்கை, அவர் மனுஷரும் பிரியமாய் நடந்தார் தான் இருக்கு. இன் ஃபேவர் வித் காட் அண்ட் பீப்புள். நம்ம எப்படி இருக்கிறோம்? இதுதான் இயேசு கிறிஸ்து போன பாதை. இதுதான் நம்ம பின்பற்ற பழகணும். ஆண்டவரே, நாங்க உம்மிடத்துல தான் நாங்க கற்றுக்கொள்ள முடியும். அதை எங்களுக்கு காட்டுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம எப்படி நடக்கிறோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை முக்கியமா இருக்கணும். சதா நம்மளை மனைவி ஏதாவது குற்றப்படுத்தும் போதோ, புருஷனை ஏதாவது குற்றப்படுத்தும் போதோ நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்த பழகி இருக்கிறோமா? இந்த பாதையை நம்ம பின்பற்றுவோம். இதுதான் இயேசு கிறிஸ்து போன பாதை. இது சொன்ன பிறகுதான் இது இப்படி இவர் நடந்தார். லூக்கா எப்படி ரெக்கார்ட் பண்றாருன்னா, தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் இருந்தாருன்னு போட்டிருக்கு. தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் தானே இருக்கு. இதை சொன்ன பிறகுதான் அடுத்தது அவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 30 வருஷம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இங்க இந்த 2 வசனத்துல எழுதப்பட்டு அடுத்த சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவனால் அவர் அங்கீகரிக்கப்படுகிறார். என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். நானும் அந்த தேவனை எப்படியாயிலும் அவரை பிரியப்படுத்தணும். அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம என்ன செய்ய போறோம்? நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த வாழ்க்கையை ஆவியானவர் ஒருத்தவர் தான் நமக்கு காட்ட முடியும். அவர் நம்மள்கிட்ட இருந்தாதான் நம்மளுக்கு அந்த வழியை காட்டுவார். அவரை நம்ம தக்க வைத்துக் கொள்வோம். நம்ம அவருக்கு பிரியமாய் நடக்காம அவர் நம்ம கிட்ட ப்ராம்ப்ட் பண்ணும் போது, நம்மளோடு பேசும்பொழுது அஜாக்கிரதையா இருந்து நான் போய் செய்ய போறேன், நான் அப்படின்னு இருக்காம, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன், அந்த உணர்வோடு அந்த பாதையிலே நடந்து சொல்வோம். அப்போது தேவன் நம்மளையும் பார்த்து சொல்லுவார், என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு தேவனுக்கு பயந்து அப்படியாய் வாழ்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆம். தேவன் நம்மோடு பேசின வார்த்தைக்கான தேவன் நன்றி செலுத்துறேன். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கேட்ட உடனே நமக்கு, நான் ரட்சிக்கப்பட்டேன், எத்தனாவது வருஷத்துல எத்தனாவது தேதி ரட்சிக்கப்பட்டேன், அது உண்மைதான். அது எந்த விதத்துலையும் மாற்று கருத்து இல்லை. தேவன், நான் பாவியாய் இருக்கும்போது, நான் நரகத்துக்கு மாத்திரமே பாத்திரமா இருக்கும் பொழுது அவர் என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார். ஆனா அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்து கொண்டிருக்குது, நான் இதை குறித்து தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இப்படிதான் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். ரட்சிப்பு என்பது என்னைக்கோ ஒரு நாள் நடந்த ஒரு காரியம் மாத்திரம் இல்லை. அது பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்தாப்புல நம்ம ரட்சிக்கப்படுவோம். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா,
ஆவியில நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய ஆவி மரணத்தை நோக்கி, அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த என்னையை தேடி வந்து என்னை ரட்சித்து, என்னை மனம் திரும்ப செய்து என்னை ரட்சித்தார். எபேசியர் 2:7. எபேசியர் 2:7. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட 8 வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவருடைய மகா இரக்கமும் கிருபையும் தான் என்னைய ரட்சித்து இப்ப சபையில வைத்திருக்குது. என்னுடைய ஆவி செத்து போயிருந்த ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறாரு. ஆனா இப்போ என்னுடைய அனுதின வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்குது. அது என்ன, எதுல நான் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்குன்னா, என்னுடைய ஆத்மாவில் நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு நிறைவேற, எப்படி நான் என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறது உண்மையும், அதே மாதிரி உலக பிரகாரமா அல்லது மண்ணுக்குரிய விஷயத்தின்படி நம்ம பேசணும் அப்படின்னா, எனக்கு இந்த வருஷம் இத்தனாம் தேதி திருமணம் ஆயிடுச்சு, அது மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா திருமணமாகி இந்த 10-15 வருஷத்துல நான் எப்படி இருக்கிறேன், அந்த எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள உறவுல நான் உண்மையும் உத்தமமா இருக்கிறேனா, அல்லது திருமணமானனா டைவர்ஸ் ஆகி கூட இருக்க முடியும். அதுலயும் நம்ம சில நேரம் மாறு தட்டிக்கிடுவோம், இல்ல நான் டைவர்ஸ் ஆகலையே, ஆனா எனக்கும் என் மனைவிக்கும் அந்த திருமண பந்தம் இன்னும் அந்த உறவுல நான் நேர்த்தியா இருக்கிறேனா, அல்லது ரெண்டு பேரும் அதை ஒருத்தருக்கொருத்தர் அதை புரிஞ்சு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அதே மாதிரிதான் இப்போ என்னோட தேவன் பேசினாரு. நான் ரட்சித்தேன் உன்னைய, ஆனா இன்னைக்கு ரட்சிப்பு நிறைவேற எனக்கும் உனக்கும் உள்ள உடன்படிக்கையில நீ உண்மையும் உத்தமமா இருக்கிறியா? உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் கோல்டு வார் இருக்கலாம், வெளியே தெரியாம இருக்கலாம், டைவர்ஸ் ஆகாம இருக்கலாம், ஆனா ஒரே வீட்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு அநேக உலகத்தார் வெளி உலகத்துக்காக ஒரு திருமண பந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா கணவனுக்கும் மனைவிக்கும். அதே மாதிரி நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன்னா, ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் கூட என்னால வாழ முடியும். ஆனா நான் அந்த ரட்சிப்பை நிறைவேறணும் அப்படின்னா அடுத்த வசனத்துல இருக்குது. நம்ம இப்போ பார்த்த அந்த பிலிப்பியர் 12வது வசனத்துக்கு அடுத்த வசனத்திலே 12 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிற நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கும் பொழுதும் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அவருடைய தயவுள்ள விருப்பத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில அவருடைய செய்கையாய் இருக்கிறோமா? இன்னொரு இடத்துல நான் படிச்சேன், அந்த வசனத்தை காண்பிக்கிறேன். 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஆத்துமாவை, என்னுடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் அவருடைய செயலை செயல்படுத்தும்படி நான் ஒப்பு கொடுக்கிறவனா இருக்கிறேனா? இந்த இடம்தான் நமக்கு வார்த்தைகளை கேட்கிறோம், சபையில உணர்வடைகிறோம். ஆனா என்னுடைய இக்கட்டான நேரத்துல, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள்ல
நேற்று நாங்கள் அந்த மீட்டிங்கில் பிரதர் சொல்லும் பொழுது ஆகாரை பற்றி சொன்னது எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. ஆகாரை சாரா வந்து ஆபிரகாமுக்கு தன்னுடைய அடிமை பெண்ணை கொடுத்து ஆபிரகாமுக்கு வாரிசு வரும்படி ஒப்பு கொடுக்குறா. அவ ஆகார் கர்ப்பம் தரித்த உடனே அவ அற்பமா என்றா அப்படின்னு சொல்லிட்டு சாரா அவளை நடத்தின விதம், அவளை கடினமாய் நடத்தின விதம், அவளை தன்னுடைய சாராளிடமிருந்து ஓடி போகும்படி, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நான் கிறிஸ்துவின் நிமித்தம், இந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 வசனத்துல, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அப்போ எனக்கு ஒரு பாடுள்ள வாழ்க்கை அவர் நிமித்தம். அது ஏன் அப்படின்னா, நம்ம உடனே இதுக்கு நம்மளை அறியாமலே எப்படி ஆகார் வந்து அந்த அந்த பிரச்சனையிலேருந்து விட்டு வெளியே ஓடணும்னு நினைக்கிறாங்களோ, அதே போல நாமளும் அநேக நேரம் இப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா, இவ்வளவு நான் பாடுபட்டு வாழணுமா, எனக்கு மட்டும் இப்படி நடக்கணுமா? இல்ல, நான் அந்த உலகத்துல அடிமையாயிருந்த என்னை அவர் விலை கொடுத்து கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னா, நான் அடிமையாயிருந்த என்னை அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. எதுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு சுயாதீனமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு. ஆனா அந்த சுயாதீனமான வாழ்க்கை என்னை விலை கொடுத்து வாங்கினவருக்கான வாழ்க்கை. எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு நான் அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்த நம்மளை தேடி வந்து ரட்சித்து ஒரு இயேசு கிறிஸ்துவை போல, அவரை போல வாழும்படி எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாழ்க்கை வாழ்றதுல இந்த உலகத்துல நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பாடு இருக்கதான் செய்யும். ஏன்னா அந்த உலகம் வந்து அப்படியே நேருக்கு மாறான ஒண்ணு. இந்த உலகத்துல நான் வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், நான் பேசி பழகிற ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சுயநலமும் பெருமையும் இருக்கிற இந்த இடத்துல நான் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எதுக்குன்னா, என்னை ரட்சித்த என்னுடைய மனவாளனுக்கு நான் உண்மை உத்தமமா வாழ்றதுக்கு ஒரு ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. நான் அதை தியானிச்சிட்டு இருக்கும்போது தேவன் இப்படிதான் காண்பிச்சாரு, சவுளை குறித்து காண்பிச்சாரு. சவுளை தேவன், அற்பமாயிருந்த சவுளை மீட்டு அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆனா அதுக்கப்புறம் சவுளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அமலேக்கியரை முழுவதுமாய் மடங்கடிக்கும்படி தேவன் சொல்றாரு. ஆனா அதுல தனக்கானதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஜெயஸ்தம்பத்தையும் ஜெயக்கொடியும் நாட்டிக்கொண்டு சவுல் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தனக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ராஜாக்களாயும் லேவியராயும் ஆசாரியர்களாயும் இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கை யாருக்காக இருக்குது? அதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்களுடைய அந்த பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதாக. எனக்கு ஒரு நாள் வைக்கப்பட்டிருக்குது, அந்த கிறிஸ்துவின் நாள். அந்த நாளிலே நான் ஒன்று நினைச்சிட்டு இருப்பேன், நான் கிறிஸ்துவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக வாழ்றேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் சவுளை போல. ஆனா அது எல்லாத்துலயும் எனக்கானதை தேடுகிற ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா கிறிஸ்துவின் நாளிலே நான் பிரயாசப்பட்ட எல்லாமே வீணாய் போயிருக்குதோ, அப்போ நான் என்னுடைய யோசனைகளையும் என்னுடைய நினைவுகளையும் நான் தேவனுக்கு முன்பாய் வகையிருக்கிறவனா இருக்கணும். நான் எது செய்தாலும், ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கு நான் செய்யறேனா, என்னை ரட்சித்து நரகத்துக்கு அழிவுக்கு மாத்திரம் இருந்த என்னை மீட்டுக்கொண்டே உமக்கு உண்மை உத்தமமா ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றேனா, அதை முதல்ல நான் என் குடும்பத்துல என் மனைவியோட
உரசப்படும் பொழுது, என் பிள்ளைகளோட, இது எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுக்கும், நம் மனித உறவுகளோடு, அதனால தான் நம்ம கேட்டோம், எல்லாரையும் மேன்மையா எண்ணுங்கள். நம்ம மேன்மையா என்றதுன்னா, யாராவது ஆவிக்குரியவங்களா இருந்தால் அவங்கள மேன்மையா எண்ணுவோம். ஆனால் ஆவிக்குரியவங்களா இல்லை அப்படின்னா அற்பமாக எண்ணுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவர் அப்படி இல்லவே இல்லை. அவர் எல்லாரையும் மேன்மையா எண்ணாரு. யார் பேசினாலும் காது கொடுத்து கேட்டாரு. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? என்னையதான் தேவன், அவருடைய வார்த்தை என்னை வகையறுத்து பார்க்குது. நான் என்னுடைய வாழ்க்கையில, நான் ஒரு ஆகாயத்தில் சிலம்பம் பண்றவனை போல ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே. சில நேரங்களில் நான் திருப்தி ஆயிடுறேன். எப்படி திருப்தி ஆயிடுறேன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டு சவுளை போல நான் ஜெயம் பெற்றுட்டேன், அல்லது நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் சில விஷயங்களை நமக்குன்னு தனக்குன்னு எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஆனால் அமலேக்கியரை முழுமையாய், அப்படின்னா என்னுடைய மாம்சத்தினுடைய இதை முழுமையாய் மடங்கடிக்கணும் அப்படின்னா என்னுடைய சுயநலத்தையும் பெருமையையும் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து நான் முழுமையாய் ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் நான் அவரை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் போது, கிறிஸ்துவின் நாள் வரும் பொழுது, அந்த மணவாளன் வரும் பொழுது, நான் அந்த புத்தியுள்ள கன்னிகையா இருக்க முடியும். அதே மாதிரி அந்த கடைசி நாளில் எப்படின்னா, அவர் நம்மளுடைய ரட்சிப்பு இழந்து போகும்படி நாம் ஒவ்வொரு உபத்திரவ நேரத்திலையும் நம்மளுடைய சுயநலத்தையும் அல்லது நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லையும் வாழ முடியும். ஆனால் தேவன் என்னோடு பேசினது என்னென்னா, இல்லை, நான் வாழ்கிற வாழ்க்கை இயேசுவுக்கு முன்பாய் அவருடைய வெளிச்சத்தில் நான் வாழும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத தேவன் காட்டுவார். அதை உணர்ந்து உணர்ந்து நான் அவரிடத்துல நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, எப்படி ஒரு கன்னிகை ஒரு ஆண் இல்லாம பெண் பிள்ளைகளை பெற முடியாதோ, அதே மாதிரி பசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வராம இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிற வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. ஏன்னா அவருடைய செய்கையாய் நம்ம கேட்டோம், 2 பேர் செய்கிற செய்கை, பிதாவும் தேவனும் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறாரு, நானும் அதுக்குரிய விஷயத்தை நான் செய்யணும். நான் இன்னைக்கு கேட்ட வார்த்தைக்கு நான் உணர்வடைகிறேன். தேவனோடு பேசின வார்த்தைக்கு நன்றி செலுத்துறேன். ஆமாம். தேவன் பேசின வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நிதானிக்க தேவன் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தையை நான் பிலிப்பியரில் வாசிக்கும் போது, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குன்னா, for God is working in you, giving you the desire and the power to do what pleases him. தமிழில் விருப்பத்தையும் செய்கையும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கடவுளே செய்வார் அப்படி கிடையாது. ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஆன் மை பார்ட். விருப்பத்தை உண்டு பண்ணுறாரு, பட் த எபிலிட்டி, அந்த பவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு கொடுக்குறார். அதை நான் விசுவாசித்தால் மட்டுமே நான் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட முடியும். இன்னொன்று வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங். நம்ம போன வாரம் தியானித்தோம், எப்படி அவர் வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாய், வித் அன் ரெவரன்ஷியல் ஃபியர். ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் கிடையாது, என்னை தண்டிச்சிருவார், நான் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற ஃபியர் கிடையாது. உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு, அதனால எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்துட்டு உம்மை நான் காயப்படுத்திக்கிட்டே இருக்கனே, அப்படிப்பட்ட ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர். அதை நான் மறுபடியுமாய் நான் செய்யக்கூடாது.
அப்படின்ற ஒரு பயம். பரிசுத்தாவியானவர் நம் மத்தியிலே அருளப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு வார்த்தையை மட்டும் நான் காண்பித்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எபேசியர் எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 13-14. You were sealed in him with the Holy Spirit of promise, who is given as a pledge of our inheritance. Pledgeனா என்ன சொல்றது, முன்கூட்டியே ஏதாவது ஒன்று ஒரு ஒரு ப்ராமிஸ், அதாவது நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமாய் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கு. அதாவது என்னுடைய சால்வேஷன் நிறைவாய் முடிவடையும் போது நான் ஆண்டவரை சந்திப்பேன் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ராமிஸா அது நடக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அதான் இட் இஸ் அ யூ ஆர் சீல்டு இன் ஹிம் வித் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராமிஸ் which is given as a pledge of inheritance-னா நான் சுதந்திரிக்க போற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அடையாளமாய். அப்படியே இன்னும் 2 பக்கத்தை திருப்பினீங்கன்னா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. Now to him who is able to do far more abundantly beyond all that we ask or think, according to the power that works within us. இதுவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வேலை செய்யறத தான் சொல்லியிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல he does it not by pushing us around but by working within us his spirit deeply and gently within us. நான் எப்பெல்லாம் நான் இதை விசுவாசிக்கிறேனோ, நான் அதை நாடி தேடுகிறவனா இருந்தேன்னா அந்த ஆவியானவர் என்னை உந்தி தள்ள முடியும். நான் அப்படி நான் உந்தி தள்ளப்பட்டால் நான் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நான் அந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருப்பேன். தேவன் அப்படி நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவார். அதை நாம் சின்சியராக நாம் தேடினோன்னா நம்மளுடைய ரட்சிப்பு இந்த உலகத்திலே நிறைவேறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆமென். ஜெபம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் சபை கூடினது விருதாவா இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பெற்ற நாங்கள் உம்மை நோக்கி உம்முடைய சாயலை பிரதிபலிக்கும்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோமா என்று எங்களை நிதானிக்கும்படி உம்முடைய மனதின் எண்ணங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பியறலுங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய சுய பலத்தினால் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த ரட்சிப்பு நிறைவேற வாழ முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்துருலுங்க. நாங்கள் உண்மையே சார்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்ட ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாயும் உப்பாயும் இருக்கும்படி ஆண்டவரே நீர் விட்டு சென்ற அந்த அடிச்சுவட்டிலே நாங்கள் நடந்து செல்ல எங்கள் பலத்தை தாங்க ஆண்டவரே. சபை கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க.
ஆமாண்டவரே, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்தருளுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் அந்த கூட்டத்தை முழுவதுமாய் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த கூட்டம் முடிவடைந்தது. ஒரு 5 நிமிட இடைவேளைக்கு அப்புறமா நம்முடைய கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும், அன்பின் விருந்துக்கு. யாவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், பலன், சுகத்துக்காக நன்றி. எங்கள் நாசியிலே சுவாசம் இருக்கிறதே, அதற்காக நன்றி. இப்பொழுதும் நாங்கள் சபையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இயேசுவே, நீர் ஆளுகை செய்கிற, நீர் தலையாயிருக்கிற சபையிலே எங்களை வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி சுவாமி. ஆவியானவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய். இப்பொழுதும் நாங்கள் அப்பம் விற்கிற ஆராதனையை ஒரு சடங்காச்சாரமாய் செய்யாமல் உணர்வுடனே
ரியலிஸ்டிக்காய், யதார்த்தமாய் உம்மோடு உறவு கொள்ள, இயேசுவே உம்மோடு உறவு கொள்ள, எங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எழுந்தருளும். நீரே அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தாரும். எங்களோடு ஐக்கியப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஐம்பத்தி 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54 அதிலிருந்து வாசிக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இது அப்பம் விற்கிற வேளையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை இல்லை. ஆனாலும் அப்பம் விற்கிற வேளையிலே நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டிய, நினைவு கூற வேண்டிய அருமையான வார்த்தைகள். இங்கே ஒரு உறவைத்தான் அவர் சொல்லுகிறார் ஆண்டவர். பிதாவுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அது விசுவாசத்தினால் உண்டான உறவு. நான் என் அப்பாவை பற்றிக்கொண்டு தொற்றிக்கொண்டு அவரிலே நிலைத்திருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த உறவை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்கிறார். ஜீவனுள்ள 57 ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும். இந்த பூமியிலே இயேசு வாழ்ந்த பொழுது, நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வாழ்ந்த பொழுது அவர் பிதாவை சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பிதாவை கெட்டியா பிடிச்சுக்கிட்டார். ஒரு எளிமையான பிள்ளைக்குரிய ஒரு பிடிப்பை போல பிதாவுக்கு பயந்து, அப்பா என்னைய விட்டுறாதீங்க, உங்களையே நம்பி இருக்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் உயிர் வாழ்றதுக்கு எப்படி சாப்பிட்றான், ஆகாரம் புசிக்கிறான், தண்ணீர் குடிக்கிறான், அதே போல இயேசு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை. என் அப்பாவை சார்ந்து வாழ்கிறேன். நான் அவரை பற்றி கொண்டு, அவரை இறுக பற்றி கொண்டு வாழ்கிறேன். இப்போ நமக்கும் அவர் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார், ஒன்றை ஞாபகப்படுத்துகிறார். நான் என் அப்பாவோடு கொண்டுள்ள உறவை போல என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். சகோதரனே, சகோதரியே, நீ ஏதோ
ஒரு அப்பம் விட்டு பானம் பண்ணி, நீ ஒரு மேஜிக்கை போல, அஞ்ஞானிகள் அறிவில்லாமல் அவர்கள் புசிக்கிறது போல, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆராதிக்க போறாங்க. போயிட்டு அவங்க பயபக்தியாய் அந்த பிரசாதத்தை வாங்கி அவங்க வாயில போட்டுக்கிட்டு, நான் கடவுளை பிரியப்படுத்தி விட்டேன், அல்லது நான் ஒன்றை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன் என்று வருவது எவ்வளவு அஞ்ஞானமோ, எவ்வளவு மதியீனமோ, அதே போல அப்பம் விற்கிற வேளையிலே நான் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் நான் பங்கு பெற்றது எனக்கு ஒரு பெரிய திருப்தி, அல்லது எனக்கு ஒரு ஆசீர்வாதம்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அது பொய். தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் பிழைக்கிறதே எங்க அப்பானால தான். நீயும் என்னிலே பிழைக்கிறாயா? என்னை புசித்து நீ பிழைக்கிறாயா? அந்த உறவைத்தான் அவர் மேன்மைப்படுத்தினார். எனக்கும் என் அப்பாவுக்கும் இருக்கிற உறவு அதுல ஒரு பட்சமா இல்லை. என்ன வாசம்? நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும், 57ஆம் வசனம், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். 56 பின்பகுதியில், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். சகோதரர்கள் அருமையாக சொன்னாங்க, ஆண் பெண் உறவு அது எவ்வளவு யதார்த்தமானது, புருஷன் மனைவி உறவு எவ்வளவு யதார்த்தமானது. அது கற்பனை அல்ல, அது ஒரு கொள்கை அல்ல, கோட்பாடு அல்ல, யதார்த்தமானது. புருஷனும் மனைவியும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்கள் தனித்தனியே இல்லை, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இயேசுகிட்ட போனீங்கன்னா, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், ஒன் யூனிட். அந்த உறவைத்தான் அவர் மேன்மைப்படுத்தினார். அதற்கு அடையாளமாய் தான் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு சொன்னார். அது ஏதோ பிரசாதம் இல்லை, அது ஏதோ அஞ்ஞானிகள் நம்புகிறது போல உங்களுக்கு எந்த மேஜிக்கையும் உண்டு பண்ணாது. நீயும் நானும் இப்பொழுது அப்பம் விற்கும் பொழுது அந்த உறவை நினைத்து அவர்கிட்ட போனீங்கன்னா இயேசுகிட்ட அப்பம் விற்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டால், அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன், எங்கள் 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஆமீன். ஒருவேளை நாம் இந்த 1 மாத காலத்தில் எத்தனையோ விதத்தில் நாம் பிரிஞ்சிருக்கலாம். நாம் சகோதரர்கள் பேச கேட்டபோது, ஒரே வீட்டில் இருப்போம், ஒன்றா சாப்பிடுவோம், எல்லா கடமைகளையும் செய்வோம். ஆனால் என் மனைவியோடு என் புருஷனோடு இணக்கம் இல்லாமல் ஆவியிலே விவாகரத்து பண்ணிவிட்டு புருஷன் மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். உங்களுக்கு நேர்மை இருக்குமானால், ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுவீர்களானால், நீங்கள் அதை உணர்வீர்கள். அதே போல தான் இப்போ அப்பம் பிக்கும் பொழுதும், நானும் என் அப்பாவும் ஒன்றா இருந்தது போல நீங்களும் என்னிலே ஒன்றா இருக்கும்படிக்கு அதை நினைவு கூறும்படிக்கு நாம் உணர்வடையும்படிக்கு
அப்பம் விற்க வந்திருக்கிறோம். 60ஆம் வசனத்தில் யோவான் 6:60, அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடறலாயிருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? இங்கேயும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாம் எல்லாரும் நித்தியத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் எதிர்பார்க்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையில் நான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை, பிதாவுக்கு சமமாய் பிதாவோடு நித்தியத்தில் இருந்தவர் தம்மை தாழ்த்தி நமக்காக மாம்சமும் இரத்தமும் ஆனார். பிலிப்பியர் 2 தான் கேட்டோம். ஆனால் இப்போ அவர் நான் முன்னிருந்த இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அங்கே என்ன? அந்த இடத்துக்கு மேன்மையா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பரலோகத்தில் தங்கத்தில் ரோடு போட்டிருக்கும் தெரியுமா? அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால், ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால், இங்கே ஆண்டவருடைய வார்த்தையின்படி அங்கே என் அப்பா இருக்கிறார், என் அப்பாவினிடத்திற்கு போகிறேன் என்பதைத்தான் முக்கியப்படுத்தினாரே ஒழிய அந்த இடத்தை அல்ல. அல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போகாமலே இந்த உலகத்திலேயே பரலோக வாழ்க்கை வாழ முடியுங்கிறது தான் நற்செய்தி. ஆமென். நான் சொன்னது போல புருஷன் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் பேசுகிற டைம்ஸில் கூட கிடையாது. கோல்டு வார் அப்படியே பேசினாலும் தேவையான வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் ஆவியிலே டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் பேசவே தேவையில்லாமல் போட்டியில் நீ ரைட்டா நான் ரைட்டாங்கிற காரியம் கிடையாது. ஆனால் பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் ஆவியிலே ஒன்றாய் இருக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லுவது விளங்கலைன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. 63ஆம் வசனம், யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சகோதரனே சகோதரியே, நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு நன்றியுடையவனாய் பயபக்தியாய் அப்பம் விற்க கூடி வந்திருக்கிறாய். நானும் அப்படிதான் வந்திருக்கிறேன். நல்லது. ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படின்னா என் ஆவியிலிருந்து ஒரு வாழ்க்கை புறப்படுது, அந்த வாழ்க்கை உன்னை ஆசீர்வதிக்குது. ஆமேன். இப்போ புருஷன் மனைவியாய் வாழ்றோம். பேச முடியாத ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் டாக்டராக இருக்கிறதுனால இப்படி தான் கற்பனை பண்ணுறேன். ஸ்ட்ரோக், டென்ஸ் ஸ்ட்ரோக் அப்படின்னா பக்கவாதம், ஒரு கால் கை விழுந்து போச்சு. அப்போ வாயும் பேச முடியாது. யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை துணையோடு பேச முடியாது. ஆகையினால உங்களுக்கு நஷ்டம் இல்லை. நீங்கள் வாயை திறந்து பேசாமலே உங்கள் மனைவியோடு உறவாட முடியும். அந்த வார்த்தையை தான், அந்த யதார்த்தத்தைத்தான் இயேசு சொல்லுகிறார். அவர் வாய் பேசாமல் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? பிலாத்து முன்னாடி வாய் பேசாமல் இருந்தார். அவனை சிலுவையில் அறைந்து கொலை செய்யும், பரபாசை விடுதலை செய்யும். அவருடைய சொந்த ஜனம் கூக்குரலிட்டது. அப்பொழுது அவர் வாய் பேசாமல் தான் இருந்தார்.
எங்கேயெல்லாம் இயேசு பிதாவோடு ஐக்கியமாய் இருந்தது போல இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்களோ, அது புருஷன் மனைவியாக இருக்கலாம், சபையில் இரண்டு சகோதரர்களாக இருக்கலாம். அப்படி ஒரு பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருந்தது போல ஒரு ஒற்றுமை, பிரிக்க முடியாத உறவு இருந்தால் அங்கேதான் பாதாளம் மேற்கொள்ளாத சபை இருக்கிறது. ஆமென். புருஷன் மனைவி உறவு அப்படி இருந்ததுன்னா, நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன், ஆகையினால் தான் பேசுகிறேன். எங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்தது, எங்கள் தாத்தாவுக்கு ஸ்ட்ரோக் வந்தது, என் குடும்பத்திலேயே பாரம்பரிய வியாதி. இப்போ எந்த நேரமும் எனக்கும் ஸ்ட்ரோக் வரலாம். ஆனால் நான் பேச முடியாமல் போனாலும், பேசாமலேயே என் மனைவியினிடத்திலே என் வார்த்தைகள் வாயிலிருந்து வரலனாலும் என் வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்து பிரிக்க முடியாத பந்தத்தில் வாழ முடியும். ஆமென். இதுதான் கிறிஸ்தவம். இதை நினைவு கூறும்படிக்கு இதனுடைய அடையாளமாய்த்தான் நாம் அப்பம் விற்க வந்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே. யோசித்து பாருங்க. புருஷன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேருக்குமே வயசாயிருச்சு. நீங்க ஒருவர் கையை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது, ஒருவர் தோளில் ஒருவர் சாய்ந்து நீங்கள் நடக்கும் பொழுது, நீங்க பேசவே தேவையில்லை. ஆனால் மேடு பள்ளங்களிலே ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் கையை ஒருவர் இறுக்கி பிடித்து கொண்டு போய்கொண்டே இருப்பீங்க. அரை மணி நேரம் கழித்து ஒரு வார்த்தையும் பேசாமல் வீட்டுக்கு பத்திரமா வந்துடுவீங்க. இங்கேயும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்தியத்திலே பத்திரமாய் பிதாவினுடைய வலது பார்சத்திற்கு போன ஆண்டவரை போல நாமும் போக முடியும். அதுதான் அப்பம் விற்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. என்னுடைய ஆவியிலிருந்து ஒரு வாழ்க்கை வருது, அந்த வாழ்க்கை உங்களை ஆசீர்வதிக்குது. இதை விளங்கி கொண்டவர்கள் கொஞ்ச பேர். அடுத்த வசனம் பாருங்க. அறுபத்தி 4ஆம் வசனத்துல, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமாகவே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இதுல தான் இதுவும் ஆண்டவருடைய வார்த்தை. உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க இயேசுவை பின்பற்றி கொண்டே போனீங்கன்னு சொன்னா, அங்கே 12 சீசரில் ஒருவனாகிய யூதாஸ் உங்களை காட்டிக் கொடுக்கிறவனாய் ஆவான். அப்பம் விற்க போகிற சகோதரனே, சகோதரியே, என்னோடு அப்பம் விற்கிற ஒரு சகோதரன் அல்லது ஈவன் உங்களுடைய ஓன் லைஃப் பார்ட்னர், உங்கள் வாழ்க்கை துணை, அவங்க பின்மாற்றம் அடைஞ்சாங்க, அவங்க யூதாசா மாறிட்டாங்கன்னு சொன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவம் என்பது கூட்டத்தோட கோவிந்தா போடுறது இல்லை. நியூஸ்ல பார்க்குறேன், சபரிமலை கோயிலில் அவ்வளவு கூட்டம், அதுக்குரிய முன்னேற்பாடு பண்ணணும். மத்திய அரசு, மாநில, கேரள அரசு எல்லாம் ஏற்பாடுகள் நடக்கிறது.
ஒரு 10 பேர் நெரிசல்ல செத்து போனாங்கன்னு சொன்னா அது அந்த அரசாங்கத்துக்கு அவமானம், மத்திய அரசுக்கு அவமானம். இங்கே அப்பம் பிட்கிற போகிற ஒருவரில் யூதாசை போல் ஒருவன் மாறிவிட்டால் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? அநேகர் பின்வாங்கி போனார்கள். விசுவாசிக்கிறேன், ஆகையினால் பேசுகிறேன். யோபின் மனைவியைப் போல யோபுவை பார்த்து, ஐயைய, ஏயா நச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிற? சதா சொரிஞ்சுக்கிட்டு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுக்கிட்டு சீக்கிரமா செத்து தொலையேன். இதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். யூதாசுங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். உங்கள் வாழ்க்கை துணை விசுவாசியாமல் போகலாம், யூதாசாய் மாறிவிடலாம். உங்களோடு அப்பம் விற்கிற ஒரு சகோதரன் உங்களை காட்டிக் கொடுக்கிற யூதாசாய் மாறலாம். நீங்கள் இயேசுவை போல் இருக்கிறீர்களா? அதான் கேள்வி. ஆவியானவர் உங்களை கேட்கிற கேள்வி. எல்லா சபையிலையும் தான் அப்பம் விற்கிறாங்க. அவங்கவுங்க வசதிப்படி. நாமளும் தான் இப்ப அப்பம் விற்க கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவர் உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். 12 பேரில் ஒருவன் யூதாஸ் இருந்தான். ஆனால் அவன் காட்டிக் கொடுப்பான் என்று அறிந்தும் அவனை கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார். இவன் தான் காட்டிக் கொடுப்பான்னு அவர் காண்பித்து கொடுக்கவே இல்லை. யோவான் சுவிசேஷத்துல இருந்தான். அப்பம் விற்கிற வேலை. என்னோடு அப்பம் விற்கிறவன் எனக்கு விரோதமாய் காலை உயர்த்தினாலும், காட்டிக் கொடுத்தாலும், முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தாலும், நண்பனே நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்று ஒப்பு கொடுத்த இயேசுவின் வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்க முடியும். ஆமென். ஏன் பேதுருவை போல் இருக்கக்கூடாது? 69ஆம் வசனம். பேதுரு சொன்ன வார்த்தை, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். சகோதரனே, சகோதரியே, நீ பேதுருவா இருக்க முடியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த நிகழ்வை என் ரத்தத்தை புசிக்கணும், என் மாம்சத்தை புசிக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் விளங்கலை, பேதுருவுக்கும் தான் விளங்கலை. ஆனா இயேசுவனிடத்தில் அவன் கொண்டிருந்த பற்று, அன்பு எங்க போவான் ஆண்டவரே? உங்களிடத்துல தான். அதான் அந்த வார்த்தையை அவன் உணர்ந்தவன். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எனக்கு விளங்குதோ விளங்கலையோ, நீங்க பேசினா எனக்கு ஆறுதலா இருக்கு. உங்களோடு தேவன் பேசுகிறாரா? நம்மிலே அநேகம் பேர் அப்படி இயேசு பிதாவோடு கொண்டிருந்த ஐக்கியம், பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இருந்த ஐக்கியம் நம்மிலே அநேகம் பேருக்கு இல்லை. அதை உணர்ந்து புதுப்பித்து கொள்ள வேண்டிய நேரம்தான் அப்பம் விற்கிற வேலை. அப்படியே யோவான் சுவிசேஷத்தை 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே இயேசு ஒரு பிறவி குருடனை சுகமாக்குகிறார். அதை சீஷர்கள் பார்த்து விசேஷமாய்
இந்த யோவான் பார்த்து அதை நமக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அவர் செய்த அந்த பிறவி குருடனை சுகமாக்கின அற்புதத்தை பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, விசுவாசிக்க முடியல. இயேசுவை அவர்கள் குற்றப்படுத்தினார்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 9 பிறவி குருடனை சுகமாக்கின உடனே அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் குருடனா இருந்தேன், நான் இப்போ காண்கிறேன். அப்படிதான் சொன்னான் அந்த குணமாக்கப்பட்ட மனுஷன். ஆனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத பரிசேயர்கள், ஏன் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல தெரியுமா? இவன் ஓய்வு நாளில் அதை செய்தான். அவர்கள் யாரிலே மேன்மை பாராட்டினார்கள்? நாங்கள் மோசேயின் வழி வந்தவர்கள், பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள், மோசே சொன்னபடி நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறோம். ஆனால் நீ நியாயப்பிரமாணத்தை மீறி ஓய்வு நாளிலே இவனை குணமாக்கினபடியால், ஒரு பிறவி குருடன் குணமாக்கினதை அவங்களால ஒத்துக்கொள்ள முடியாததுனால அவனை புறம்பாக்கி விடுகிறார்கள். அந்த குருடனை அப்படி புறம்பாக்கப்பட்ட மனுஷனிடத்தில் இயேசு வந்து, உனக்கு சுகம் கொடுத்தவர் யாரும் இல்லைப்பா, வேற யாரும் இல்லை, நீங்கள் யூதர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, இந்த தேசமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இரட்சகராகிய மேசியாவாகிய நான் தான் அப்படின்னோடனே அவன் தாழ விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டான்னு எழுதியிருக்கு. 38ஆம் வசனம், 9:32. முப்பத்தி 9ஆம் வசனம், யோவான் 9:39. அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தேன்னு அவரே சொல்ற வார்த்தை. ஏதோ அப்பம் விற்க போறோம், இந்த அப்பம் விற்கிற வேளையிலே நான் என்னுடைய ஆட்டிடியூட், நான் எவ்வளவு தாழ்மையாக இருக்கணும்னு சொன்னால், அந்த குருடனை போல, இயேசுவே என்னைய பிறவி குருடனாகிய என்னை சுகமாக்குனீங்க, நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க முடியும். அதற்கு மாறாய் நீங்கள் பரிசேயர்களாக இருக்க முடியும். நான் பார்க்குறேன் சபையில் நாம் பரிசேயர்களாய் நாம் அந்த குருடனை போல பாவியாக இருந்துட்டா பரவாயில்ல, நாம் பிறவி குருடர்களாக இருந்தால் கூட பார்வையடைவோம். ஆனால் பரிசேயர்களாக இருக்கிற அபாயத்திலே இருக்கிறோம். ஆகையினால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், காணாதவர்கள் காணும்படியாகவும் 9:39, காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது, 40ஆம் வசனம், நாங்களும் குருடரோ? நேர்மையாய் கேட்டுப்பார் சகோதரனே சகோதரியே, அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெறுவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்கிட்ட இல்லை. நான் வார்த்தையை தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன்.
நாங்களும் குருடரோ? இயேசு அவர்களை நோக்கி 41வது வசனம், நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. அப்பம் பிற்கிற வேளையில ஆண்டவர்கிட்ட போய் நாம ஒன்று சுகமாக்கப்பட்ட குருடனாய் அவரே தம்மை வெளிப்படுத்தினார். நான் தான் மேசியா, உன்னையும் உன் தேசத்தையும் உன் ஜனங்களையும் ரட்சிக்க வந்த அவர் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பணிந்து கொண்டான். He worshipped him. இந்த வேளையிலே நீ தாழ்மையாயிருந்தால், சுகமாக்கப்பட்ட குருடனை போல் இருந்தால் நீ அவரை ஆராதிப்பாய். அதற்கு மாறா இன்னொன்று தான் இப்ப அப்பம்பிக்க போறோம். இன்னொரு கூட்டம், இன்னொரு பிரிவு என்னன்னா பரிசேயர்கள். பரிசேயர்கள் யார்? இயேசுவையே குற்றப்படுத்தினவர்கள். இவன் ஓய்வு நாளவே அனுசரிக்கல, இவன் என்ன பரிசுத்தவான்? நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. உங்கள் பரிசேயத்தனத்தினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. மனிதர்களோடு நீங்கள் ஐக்கியப்பட முடியல. புருஷன் மனைவி உறவு சரியில்லை. சபையில சகோதர ஐக்கியம் சரியில்லை. அதற்கு ஒரே காரணம்தான் நம்முடைய பரிசேயத்தனம். நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. ஒவ்வொரு முறையும் இப்ப என்னை அறியாமலே என்னுடைய ஜெபம், ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பத்துல பார்க்கிறேன், சபையில பார்க்கிறேன். ஆண்டவரே, எதையுமே நாங்கள் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாத குருடர்கள். உடனே நான் காண்கிறவனாக இருக்கிறேன், முகங்குப்புற விழுந்து அவரை ஆராதிக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா கவனமாய் கேள். பரிசேயன் இல்ல, எங்களுக்கு தெரியும். நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறதுனால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. உன் பெருமை உனக்கு தெரியல, உன் சுயநலம் உனக்கு தெரியல. பிறருடைய பாவம் தான் பளிச்சுன்னு படுது. அந்த பரிசேயர்களுக்கு இயேசுவையே ஓய்வு நாளை அனுசரிக்காத பாவியாய் தெரிந்தது போல. ஒருவர் நாம் அப்படிதான் பார்க்கிறோம். நீ கோவப்பட்ட, நான் கோவப்படல. யூ லாஸ்ட் யுவர் டெம்பர், நீ எரிச்சல் பட்ட, நான் எரிச்சல் படல. அப்படி இருக்கிறவர்கள் நாம் பிறருக்கு ஜீவனை கொடுக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் வார்த்தைகள் வேத வார்த்தையாக இருக்கலாம், அது மூளையிலிருந்து மூளைக்குத்தான் போகும். இயேசுவை போல் என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. குடும்ப தலைவர்களாக இருக்கிறீர்கள், தலைவன் இல்லைன்னு சொன்னால் ஸ்திரீகள் நீங்கள் தலைவியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அவிசுவாசிகள் இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம். அவர்களெல்லாம் உங்களிடத்திலிருந்து வாழ்க்கையை காண, அந்த உறவை காண அவர் துடிக்கிறார்கள். ஆனால் நீங்களோ பரிசேயர்களாக இருந்து எல்லாரையும், நான் பரிசுத்தவான், நான் இப்ப சபைக்கு அப்பம்பிக்க போறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நீங்கள்லாம் புறஜாதியார்,
நீங்கள்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள். ஒன்று, நான் அந்த குருடனைப் போல முகங்குப்புற விழுந்து இயேசுவை ஆராதிக்கிறவனா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா எக்ஸ்க்ளூசிவா இருந்து கொண்டு, அதாவது நான் பரிசுத்தவான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்ல சபையில் இருக்கிறேன், நான் வரம் பெற்றவன், நான் மூப்பன், நான் இதுல தேர்ச்சியானவன், அதுல தேர்ச்சியானவன், நான் இதை நேர்த்தியாய் செய்கிறேன். கேட்டு பாருங்க. நேர்மையும் உண்மையும் இருக்குமானால் நாம் அவருக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், இதோ இன்றைக்கு நான் மரித்தால் நான் உம்மிடத்திலே வரும்பொழுது என்னை நீர் அங்கீகரிப்பீரா? சபை முழுவதும் உங்களை அங்கீகரிக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பாரா? இயேசு வாழ்ந்த விசுவாச வாழ்க்கையின் ரகசியமே அதுதான். என் அப்பா அவருக்கு முன்பாக தான் வாழ்கிறேன், அவர் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறேன், அங்கே இருக்கிற அவர் தான் எனக்கு முக்கியம். பரலோகம்ங்கிற வார்த்தையை அவர் அங்கே யூஸ் பண்ணலை. நான் போகிற இடம் என் அப்பாவினுடைய இடத்திற்கு போகிறேன். நீயும் நானும் அந்த இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறோமா? பன்னிரெண்டாம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தை தான் நம்ம வாசித்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு அப்பம் விற்கும் பொழுது யோவான் சொன்ன சுவிசேஷம் தான் என் கண் முன்னாடி நின்னது. இதைத்தான் உங்களுக்கு சொல்ல ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்குகிறவரானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். யூதாஸ் தான் அந்த 12 பேர்ல இந்த தைலத்தை பூசின இந்த மரியாளை விமர்சித்தவன். சகோதரனே, சகோதரியே, நீ என்னமோ பேசு, ஆனா உன் ஆவியை நிறுத்து பார்க்கிற கர்த்தர் நீங்க பேசுறதெல்லாம் உண்மையா இருக்கலாம். யூதா சொன்னது உண்மையா பொய்யா? அவ்வளவு விலையேறப்பட்ட தைலம், அதை விற்றால் 1 வருஷத்துக்குரிய கூலி, உங்க சம்பளம் 1 வருஷ சம்பளம். அவ்வளவு விலையேறப்பட்ட தைலத்தை அவ உடைச்சா. யூதா சொன்னதெல்லாம் உண்மை. நீங்க பேசுறது வேத வார்த்தையா இருக்கலாம், நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து படித்தவர்களா இருக்கலாம், நீங்க தப்புன்னு உங்களை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் யூதாசை போல புருஷன் மனைவியினிடத்திலோ மனைவி புருஷனிடத்திலோ சபையிலேயோ பேச முடியும். இயேசுவோ என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னார். இதுதான் எனக்கு சவாலா இருக்கு. அப்பம் விற்கும்போது நான் இப்படிதான் உணர்வடைகிறேன். அப்படியே 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், இப்போ அப்பம் விற்கிற வேளை, நீங்களும் நானும் இப்போ அப்பம் விற்க போறோம். அங்கே யூதாஸ் இருந்தான். இப்போ இயேசு கால்களை கழுவுனது இங்கே எழுதியிருக்கு. யோவான் அப்போஸ்தலன் மட்டும்தான் அந்த நிகழ்வை எழுதுகிறார். இன்றைக்கு எத்தனையோ பெந்தகோஸ்தே சபைகளில் நாங்கள் கால்களையும் கழுவி தான் அப்பம் விற்போம், வெறுமனே அப்பம் விற்க மாட்டோம். இயேசுனுடைய வார்த்தை 15ஆம் வசனம், யோவான் 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிகழ்வை நீங்கள் சித்தரித்தீங்கன்னா, கற்பனை பண்ணீங்கன்னு சொன்னால், மேல் வீட்டில் ஏற்பாடு பண்ணியாச்சு. அவர் சொன்னபடியே அந்த மேல் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் போட்டிருந்த இதெல்லாம் டேபிள் சேர் கிடையாது. அங்கே ஒரு உருண்டை தலாணி இருக்கும். அந்த தலாணியில் தான் இப்படி சாஞ்சிக்கிடுவாங்க. அப்போது ஒருத்தர் தலை இப்படி இருக்கும், இன்னொருத்தருடைய கால் அங்கிட்டு இருக்கும். யோவான் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதினவர் மார்பில் சாய்ந்திருந்தான் அப்படின்னு சொன்னால், தலைமாட்டில் இந்த பக்கம் இப்படி அவர் உட்கார்ந்து இருந்தார்னா இங்கே அவன் இருந்தான்னு அர்த்தம். அவன் டக்குன்னு எழும்பி அவருடைய மார்பிலே சாய்ந்து, யாரு காட்டு குடிக்க போறான் அப்படின்னு சொல்லி, கேளு அப்படின்னு சொல்லி பேதுருகிட்ட சொல்ல, பேதுரு அப்போ இதை எழுதின பேதுருவுக்கும் யோவானுக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு ரெக்கார்டாயிருக்கு யோவான் 13ஆம் அதிகாரத்தில். இயேசு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார்னு பாருங்க. அப்படியே வாசிங்கன்னா 27ஆம் வசனத்தில் யூதாசனுடைய செயல், 26ல் இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ்காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பம் விற்கிற வேளை சகோதரனே சகோதரியே, நீ அப்பம் விட்ட உடனே உனக்குள் இயேசு வருகிறாரா சாத்தான் வருகிறாராங்கிறத நீ தான் முடிவு பண்ற. வார்த்தையின் அஸ்திபாரத்திலே நான் உனக்கு புத்தி சொல்லுகிறேன். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு 27ஆம் வசனத்துல சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருக்கிறவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள்.
அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். யூதாசால் காட்டிக் கொடுக்கப்பட்ட போது அந்த நிகழ்வை இயேசு இப்படிதான் ரெக்கார்ட் பண்றார். செய்கிறதை நீ சீக்கிரமாய் செய் அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்னா அவர் மனம் உவந்து யாருக்கும் அவனை வெளிப்படுத்தாமல் அவனுக்கு மட்டும் உணர்வு வரும்படிக்கு நீ சீக்கிரமாய் செய்ப்பா அப்படின்னா அவர் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க முழுவதுமாய் அர்ப்பணித்து விட்டார். நீயும் நானும் அப்பம் விற்க போறோம். அதனுடைய அர்த்தம், இந்த உலகத்திலே என்னை காட்டி கொடுத்த ஒரு யூதாசை போல நான் இங்கே ஒரு சபையிலே உட்கார்ந்திருந்தாலும், நான் இயேசுக்கு ஒரு யூதாஸ் இருந்தது போல இந்த சபையிலே என்னை காட்டி கொடுக்கிற ஒரு யூதாசா இருந்தாலும், என் மனைவியா இருந்தாலும், என் புருஷனா இருந்தாலும், என் உடன் மூப்பனா இருந்தாலும், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். 32, தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் 2 வார்த்தையும் 2 வசனத்திலையும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஆண்டவருடைய ஆவியும் அவருடைய உணர்வும் வெளிப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, வரப்போகிற நித்திய மகிமைக்கு இந்த காலத்து பாடுகள் ஒப்பானதல்ல. இந்த உலகத்துல நமக்கு வர்ற நிகழ்வுகள் எல்லாம், குடும்பத்துல வர்ற பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்துல வர்ற பிரச்சனைகள், குடும்ப உறவுல, மனித உறவுகள்ல, எந்த உறவிலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது அற்பமானது. இதுல நான் உண்மையா இருந்தேன்னு சொன்னா சீக்கிரமாய் தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அநேகம் பேருக்கு அந்த இயேசுவனுடைய சிந்தையும் உணர்வும் இல்லாததுனால தான், ஐயோ எனக்கு இப்படி நடக்குது பாருங்க, என் புருஷன் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு, எனக்கு வாச்ச பொண்டாட்டிய பாருங்க, என் சபையை பாருங்க, எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க, புலம்புறோம். பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருந்தது போல நானும் என் இயேசுவும் ஒன்றாய் இருந்தால் நான் சீக்கிரமாய் இந்த உலகத்துல வர்ற எந்த பாடையும், எந்த பிரச்சனைகளையும், எந்த மனுஷரையும் நீ செய்யறத சீக்கிரமா செய். ஏன்னா என் பிதா உண்மையுள்ளவர், சீக்கிரமா என்னை மகிமைப்படுத்துவார். அவர் செத்த உடனேயே பிதா அவரை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. மரணத்தை நினைவு